முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவின் அறிக்கைக்கு பதில் அளிப்பதில் அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமிடி மென்மையான போக்குடன் அணுகியிருக்கிறார். ஆனால் அக்கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் ஜர்காசி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார். அதில் அம்னோ விஷப்பாம்பு என்று குறிப்பிட்டு மகாதீரை என்று வர்ணித்திருக்கிறார். மகாதீருக்கு 90 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அவரை என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று புவாட் அவரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அங்குமிங்கும் பறக்க வேண்டிய கட்டாயத்தில் மகாதீரை உருவாக்கி இருப்பது பிர்சத்து கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தான். அவரின் தலைமையிலான பிர்சத்துவும் அவரின் ஆட்களும் இறுதியில் மகாதீரை போன்று அங்குமிங்கும் அழிய விட்டிருக்கின்றனர் என்று அவர் மேலும் சொன்னார். பிர்சத்து யாக இருந்ததால்தான் தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலில் மிக மோசமான தோல்வியை தழுவியது. ஜாசிகாவிடம் அக்கட்சி தோல்வி கண்டதற்கு இதுதான் காரணம் என்று குறை சொல்லி மகாதீர் அக்கட்சியில் இருந்து வெளியேறினார். துன் மகாதீர் போன்று ஒவ்வொரு புதிய இடமாக தேடி அலைய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்று புவாட் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜாசிகாவுக்கு பயந்து அம்னோ இருக்கிறது. இதனால் அம்னோ ஓர் என்று மகாதீர் உதாரணம் காட்டினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புவாட் மகாதீரை என்று வர்ணித்திருக்கிறார். அண்மையில் சாண்ட்விச் ஹேம் விற்பனை தொடர்பில் அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் டாக்டர் அக்மால் சாலே, வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர் மிங் ஆகியோர் இடையிலான சர்ச்சைக்குரிய சவால்கள் குறித்து கருத்துரைத்த மகாதீர் இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். நேரடி விவாதத்திற்கு வரும்படி அக்மால் சாலே விடுத்த அழைப்பை நிராகரித்த கோர்மிங் சிங்கம் யுடன் மோதாது என்று சொன்னார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்ட மகாதீர் சிங்கத்திடம் பயப்படும் காரணத்தினால் அம்னோ ஆகத்தான் இருக்க முடியும், இதுதான் இன்றைய அம்னோவின் நிலை என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அம்னோ ஆக இருக்க வேண்டும் என்று நினைத்தவரே துன் மகாதீர் தான். ஆனால் அவர் அதனை மறந்துவிட்டார். அம்னோவை கொன்றுவிட்டு அந்த இடத்தில் பிர்சத்துவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவரும் அவர்தான் என்று புவாட் சொன்னார். அம்னோ நச்சுப்பாம்பு என்பதை நங்கீரி மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பெற்ற வெற்றி மூலம் நிரூபித்திருக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.